சலார் சீஸ்ஃபயர் இப்போ தான் படத்தை பார்த்துட்டு வெளியே வரேன். ஏன்னா ஃபஸ்ட் டேல நான் படத்தை பார்த்துருந்தாலும் இங்கே இது செகண்ட் ஷோ தான். அண்ட் இங்கே தான் இது செகண்ட் ஷோ. கர்நாடகாலலாம் ஏர்லி மார்னிங் ஷோஸுமே போயிடுச்சு. அதுக்குள்ளே பலர் அவங்களோட ஒப்பீனியன்ஸை ட்விட்டரில் கொட்டி வச்சுருந்தாங்க. அண்ட் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் டேரக்டருமே உக்ரம் ஸ்டோரியை தான் நான் திரும்ப சொல்ல போகிறேன்ற மாதிரி சொன்னப்போவே நான் அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரிப்பேர் ஆகி போயிருந்தேன். படத்தை போய் பார்த்தப்போ இருந்த ஹைப் குறைஞ்சிடக்கூடாதுன்னு அவங்க ஹைப் மேலே ஹைப் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க படத்தில். அது எல்லாமே எதுக்கு ப்ரிப்பேர் ஆகி வந்தாலும் எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்தது அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே. அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது, அது என்னன்னு நான் சொல்கிறேன். வழக்கமான ஒரு மசாலாவே கேஜிஎஃப் தீமில் திணிச்சிருக்காரு டேரக்டர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே எப்படா அந்த டைனோசரை பார்ப்போம்ன்ற ஹைப்லேயே நகர்ந்துருது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர்ற அந்த சுரங்கத்தில் வர ஃபைட் சீன் பிரமாதமாகவே இருந்தது. அதை தாண்டி ஒரு பெர்ஃபெக்டான இன்டர்வலோட முடிகிற ஃபர்ஸ்ட் ஹாஃப். அண்ட் தென் ஆரம்பிக்கிற செகண்ட் ஹாஃப், அதில் தான் எல்லோரும் எதிர்பார்த்து வந்த அந்த கதைங்கிறது ஓப்பன் பண்ணப்படுது. உள்ள ஹைப்பு பத்தாதுன்னு இன்னும் வேறு ஹைப் ஏற்றுறாங்க. நான் முன்னாடி ஒரு சின்ன பிரச்சனை சொன்னேன் இல்லையா, என்னென்னா அது தொடர்ந்து அடுத்தடுத்து அந்த ஹைப் இருந்துகிட்டே தான் இருக்குது. கதையும் மெல்ல மெல்ல ரிவீல் ஆகுது தான். பட் அது ரொம்ப லேட்டாக தான் அந்த கிளைமேக்ஸ் கிட்டலாம் சில ட்விஸ்டெல்லாம் ரிவீல் பண்ணுறாங்க. பட் அதுக்குள்ளேயே ஒரு மாதிரி போர்டமாக போயிருந்து தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு இடையில ரிப்பீட்டேட்டிவாக அந்த ஹைப் மட்டும்தான் திரும்ப திரும்ப இருக்குது. அண்ட் அதில் ஆரம்பத்தில் கைத்தட்டி ரசித்த அதே ஆடியன்ஸ் சில இடங்களில் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக அந்த பக்கத்து ஜெயிலில் ஹீரோவோட ஃப்ரெண்டையும் அடைச்சி போட்டிருக்கப்போ அவங்க 2 பேருக்கு இடையில சில கான்வர்சேஷன் வரும். அதெல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்க வேண்டியது, என்ஜாய் பண்ணுவாங்க நம்பி தான் டேரக்டருமே வச்சுருக்காரு. பட் அதெல்லாம் ரிப்பீட்டேட்டிவ் ஆனனாலேயே ஆடியன்ஸ் கலாத்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு சின்ன குறையாக தான் எனக்கு பட்டது. சொன்னது போல் ரிப்பீட்டேட்டிவாக இருந்தது தான் பிரச்சனை. மித்தபடி அவங்க 2 பேருக்குமான காம்போ, பிருத்திவியேட்டனுக்கும் பிரபாஸ் அவங்களுக்குமான காம்போ, அந்த காட்சிகள் எல்லாமே பிரமாதமாக இருந்தது. பர்சனலாக நான் அதை என்ஜாய் பண்ணேன். அண்ட் அதை தாண்டி ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தது. இவங்க 2 பேரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுமே நல்லா தான் இருந்தது. பட் படத்தில் மியூசிக் அது ஒரு மாதிரி மிக்சடான ஃபீலிங் தான். சில இடங்களில் நல்லா இருந்தது, சில இடங்களில் ஒரு மாதிரி தலைவலிக்கிற அளவுக்கு இருக்குது. அது மேபி என் நான் பார்த்த தேட்டரில் அப்படியா என்னங்கிறது புரியலை. ஆனால் சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருந்த ஃபீலிங்கிறது இருந்தது. வழக்கம் போல் பார்ட் 2க்கான ஹைப் இருக்கணும் தான் கதையை அவ்வளோ லேட்டாக ஓப்பன் பண்ணுறாரு டேரக்டர். பட் சொன்னது போல் அதுக்குள்ளே பல ஆடியன்ஸுக்கு கதையோட இருந்த அந்த பிடிப்புங்கிறது போயிடுது. ஸ்டில் ரொம்ப மோசமான படம் எல்லாம் இல்லை. அண்ட் பலரும் சொல்லலாம் மேக்கிங் எல்லாம் பார்த்தியா அப்படின்னு. அந்த டேரக்டரோட கெப்பாசிட்டி என்னங்கிறது கடைசி 2 படங்கள்லேயே அவர் காமிச்சிட்டாரு. இதில் புதுசாக ஒன்றும் மேக்கிங் எல்லாம் இல்லை. இதை விட ஃபென்டாஸ்டிக்கான மேக்கிங் எல்லாம் அவர் பழைய படங்கள்லேயே காமிச்சிட்டாரு. ஸோ அது நமக்கு புதுசு இல்லை. கதையாக சொல்ல வந்தது சொன்னது போல் உக்ரம் ஸ்டோரியை கொஞ்சம் ரீடெல் பண்ணியிருக்காருன்னு இருக்கு. நம்ம அந்த படத்தை பற்றி தனியாக பேசலாம். பட் சொன்னது போல் இது ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாரையும் கவருமாங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் தான். கண்டிப்பாக பிரபாஸ் ஃபேன்ஸுக்கு சொல்லவே வேண்டாம், அந்தளவுக்கு ஒருத்தியான மூமெண்ட்ஸ் நிறையாவே இருக்குது. பட் அதை தாண்டி ஜென்ரல் ஆடியன்ஸ் இது கவர்றது கொஞ்சம் சந்தேகம் தான். ஒரு நல்ல கதை தான், கொஞ்சம் இழுவையாக இழுத்து திரும்ப அந்த வச்ச மாசினே வச்சு இது பண்ண தான் ஒரு பிரச்சனையாக நான் பார்க்குறேன். அதான் திரும்ப கேட்டால் என்ன சொல்லுவாங்க பலரும், கேஜிஎஃப் தீம்லன்னு. எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, ரொம்ப மோசமாலாம் படம் இல்லை, ஓகேவா இருந்தது. நீங்கள் பாருங்கள், பல இடங்களில் அந்த ஸ்லோ மோஷன் அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலான்னு உங்களுக்கே தோணும். நீங்கள் பார்த்துட்டு வந்து படத்தை பற்றி உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் இப்போ ட்ராவலிங்கில் இருக்கேன். இதுக்கடையில் 2 படம் பார்த்துடலான்னு தான். ஒன்று இப்போ சலாரு, இதை முடிச்சுட்டு இப்போ நான் டங்கி போல் 1000 பொட்காஸ்ட்கள் போகிறேன். அது நாளைக்கு அந்த வீடியோவோட சந்திக்கிறேன். டங்கியை நம்ம சீக்கிரமே பார்த்துட்டு அதுக்கான வீடியோவும் பண்ணலாம். பாய். அண்ட் சொல்ல மறந்துட்டேன், படத்தை பார்த்துட்டு ஆக்சுவலாக பாகுபலியிலேருந்து இதில் ஒரு சீனை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிடுங்க. டாட்டா.